ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆத்மிகா கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு சுவையான சில்லி சிக்கன் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு கறியை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. 10 சாம்பார் வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 இன்ச்சு இஞ்சி, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஃபுட் கலர். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா தண்ணி வடியை விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இது எல்லாமே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலேயே நம்ம எடுத்து வச்சுக்கிற ஃபுட் கலர் 2 மிளகாய் தூளையும் இதில் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே கறியில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம போடுற மசாலா எல்லாமே உள்ளே சாரும். நல்லா இது மாதிரி கறியில் கோட் ஆகிற அளவுக்கு ஒவ்வொரு பீஸாக எடுத்து நீங்கள் நல்லா பெசரி விட்டுக்குங்க. இது மாதிரி நல்லா ஒன்றா கலந்து விட்டு இது மாதிரி பரவலாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்போவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு அளவாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க, நிறைய விட வேண்டாம். ஏன்னா ரீயூஸ் பண்ண போகிறது இல்லை நம்ம. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு பீஸ் மட்டும் உள்ளே போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கரண்டி விட்டு திருப்பி விடும்போது ஒட்டாமல் வருதான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒட்டலை, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பீஸையுமே 1 by 1 போட்டு எடுக்கலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே மெதுவாகவே போடுங்க. இப்போ லைட்டாக கரண்டி விட்டு எண்ணெயை மேலே தெரித்து விட்டுக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது நல்லா கிறிஸ்பியாக வரும். லைட்டாக அப்பப்போ எடுத்து விட்டுக்குங்க. ஒன் சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மெதுவாக திருப்பி விட்டுக்குங்க. இது மாதிரி எல்லா பீசஸுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் அடுத்த சைடும் நல்லா வேகும் நமக்கு. மறுபடியும் இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் 2 சைடுமே நல்லா வெந்திருக்கும். இது மாதிரி லேசாக பரட்டி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், சீக்கிரம் வேகும். சிம்மில் வைக்க வேண்டாம். ஒரு தடவை நல்லா சூடாகி நம்ம போட்டு எடுத்ததுக்கப்புறமா வேணால் சிம்மில் வச்சுட்டு அடுத்த பீசஸை போட்டுக்கலாம். இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிரும். இப்போ சிக்கன் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி நம்ம நல்லா எண்ணெய் வடியை விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஃபுட் கலரும் நம்ம போட்ட மிளகாய்த்தூளும் எவ்வளோ கலரை கொடுத்துருக்குன்னு. நம்ம இதில் சில்லி பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல, இது 2 பொருள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சில்லி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.